இப்போ நம்ம வந்து உப்பு சீடைக்கு அளவு நான் சொல்லிடுவேன். உப்பு சீடை பண்ணி எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், இந்த வறுத்த மாவு இது எல்லாம் ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த மாவு 8க்கு 1. நான் உங்களுக்கு காத்தாலே அளவு சொன்னேன். 8க்கு 1. இந்த கரண்டியில் 8 கரண்டி நான் மாவு போட்டுருக்கேன். இந்த மாதிரி கோபுரமாக அடைஞ்சு 8 கரண்டி மாவு போட்டுருக்கேன். அதே கரண்டியில் ஒரு கரண்டி இதே மாதிரி கோபுரமாக உளுத்த மாவு போட்டுக்கிறேன். இதுக்கு தேவையான உப்பு, வெள்ளை எள்ளு, வெள்ளை எள்ளு போட்டுருக்கேன். பெருங்காயம் போட்டுக்கிறேன். இப்போ வெண்ணெய் போட்டுக்கிறேன். இதில் வெண்ணெயை போட்டுட்டு பிசைஞ்சிட்டு எப்படி உருட்டுறதுன்னு பார்க்குறேன். இந்த மாவு வந்து நான் சலிச்சிட்டேன். நம்ம வந்து நல்லா வறுத்துருந்தோம் இல்லையா, அந்த வறுத்த மாவை சலிச்சு எடுத்திருக்கேன். ஏன்னா சலிச்சாதான் வந்து நல்லது. அதில் ஏதாவது ஒரு சின்ன தூசு துரும்பு ஏதாவது இருந்ததுன்னா கூட வெடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் இல்லையா. அதனால கூடுமான வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் சலிச்சு போட்டுடுறது நல்லது. இப்போ இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு பிசைஞ்சிடுறேன். பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன். இப்போ நல்லா அந்த வெண்ணெயை வந்து நான் நல்லா மாவோட மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நம்ம பிசைஞ்சிக்கலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி சில அரிசிகள் வந்து சில அரிசி மாவு தண்ணி வந்து கொஞ்சமாக பிடிக்கும், சிலது நிறையா தண்ணி இழுக்கும். அதனால நம்ம வந்து மொத்தமாக தண்ணி அப்படியே ஊற்றிட்டு பிசைஞ்சிடக்கூடாது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சிக்கிறது தான் நல்லது. இதுக்கு வந்து நம்ம அளவே சொல்ல முடியாது. நம்ம இதுக்கு 8 கரண்டி மாவு, ஒரு கரண்டி உளுத்தம்பருப்பு மாவு, உளுந்த மாவு எல்லாம் சொல்ல முடியும். ஆனால் தண்ணி மட்டும் நம்ம எவ்வளோ தண்ணி விடணுங்கிறது நம்ம சொல்ல முடியாது. ஒரு அரிசியை பொறுத்தது. பாருங்க, நான் ஒரு சொம்பு நிறைய தண்ணி எடுத்தேன். அவ்வளோ தண்ணியும் இழுக்கிறது. இதெல்லாம் சேர்த்து பிசைஞ்சிட்டு நான் வந்து உங்களுக்கு உருட்டி போட்டுட்டு சொல்கிறேன். பாருங்க, பிசைஞ்சாச்சு. இப்போ முதல்ல பிள்ளையாருக்கு பிள்ளையார் பிடிச்சி வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம இப்போ உருட்ட ஆரம்பிக்கலாம். இது வந்து சாதாரணமாக நல்லா வெள்மூணா அப்படி உருட்டக்கூடாது. உருட்டினாக்க இது உள்ளே வந்து அந்த எண்ணெய் எல்லாம் போய் வேகிறதுக்கு இடமே இருக்காது. அதுதான் வெடிக்கிறதுக்கும் ஒரு காரணம். அதனால சும்மா இப்படி 1-2 அப்படி உருட்டி போட்டால் போகணும். இந்த கேப் இருக்கணும். அதனால நான் வந்து சில பேர் இப்படி கையில் வச்சு ரொம்ப நேரம் உருட்டுவேன். நான் அப்படி உருட்டுறதில்லை. நான் இப்படி ஒரு கையால் எடுத்து அப்படியே உருட்டி போட்டுடுவேன். கொஞ்சம் ஷேப் ஒரு மாதிரி இருந்தால் கூட வெடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பாருங்க, ஹோல்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால கிட்ட காமிப்பா இது உருட்டுனதை. இது கொஞ்சம் உருட்டுறதுக்கு தான் நேரம் ஆகும். ஏன்னா இது வந்து உருட்டிட்டு கொஞ்சம் அந்த ஈரம் காஞ்ச உடனே தான் நம்ம போட்டு எடுக்க முடியும் எண்ணெயில். அதுக்குன்னு ரொம்ப காய வேண்டாம். ரொம்பவும் காஞ்சதுனாலும் செவந்து போயிடும். இது பாருங்க, இதுதான் சைஸு. சில பேருக்கு இதை விட பெருசாக வேணும்னாலும் பெருசாக உருட்டிக்கலாம். ஆனால் எதுவுமே வந்து ரொம்ப வெள்மூணாக உருட்டாமல்
இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக உருட்டினா தான் சீடை வெடிக்காது. இது ஃபுல்லாகவே நான் உருட்டிட்டு எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே சீடை எல்லாம் உருட்டி போட்டுட்டோம். இதை வந்து நம்ம ரெண்டு ஈடாக தான் 2-3 ஈடாக தான் போட்டு எடுக்க முடியும். இது மொத்தத்தையும் அப்படியே போட முடியாது. இது பார்த்திங்கன்னா நான் வந்து ரொம்பவும் துணியிலலாம் போட்டு காய வச்செல்லாம் பண்ணல. இது வந்து முறுக்கு சுற்றுறதுக்காக நான் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த தட்டு இந்த எண்ணெய் டின்னில் பண்ணினது. இதை வந்து நான் போட்டுட்டு இது மேலே தான் நான் உருட்டி போட்டிருக்கேன். இதுலேருந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தட்டில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு ஒரு 2 ஈடாக போட்டு எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம உருட்டி முடிச்சிட்டோம். எண்ணெயில் போடுறத நான் காமிக்கிறேன். பாருங்கள், நான் அதில் கொஞ்சம் போட்டிருக்கேன். நான் இப்படியே தான் தட்டிடுறது. இதில் இப்போ ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வந்துருக்கு பாருங்க. நல்லா தனித்தனியாக தெரியுதா? நான் இதை கொஞ்சம் அரவேக்காடு தனியாக எடுத்து வச்சுடுவேன். இது பாருங்கள், இப்போ இது வேகலை. ஆனால் வந்து இதை நான் தனியாக எடுத்து வச்சுடுவேன். வச்சுட்டு அதையும் அதை போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஃபுல்லாக வேக வச்சு எடுக்கலாம்னு. அப்படி எடுத்தாதான் உங்களுக்கு வந்து செவந்து போகாமல் இருக்கும். இது ஃபுல்லாக வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் இதை போட்டு எடுக்கிறதுக்குள்ள இது வந்து காஞ்சி போயிடும். காஞ்சி போனால் செவந்து போயிடும் நிச்சயமாக. அந்த கலர் வராது. அதனால இப்போ நான் அது போட்டேன் பாருங்கள். ஒரு ஈடு போட்டேன். போட்டு நான் அரவேக்காடை எடுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த மிச்சம் இருக்குது பாருங்கள். இதையும் இப்போ போட்டுருவேன். அவ்வளோதான். போட்டாச்சு. எல்லாத்தையும் போட்டு எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், பார்த்தீங்கன்னா சில டைமில் அப்படியே ஒன்றோட ஒன்று அப்படியே ஒட்டிட்டு அப்படியே ஜாமான மாதிரி ஆகிடும். அப்படி ஆகும்போது உங்களுக்கு வந்து வேகாது. அது கேப் இருந்தால் தானே உங்களுக்கு அது வேகாது. அது வேகாமல் இருக்கிறது தான் வந்து சில டைமில் வெடிக்கும். இப்போ பாருங்கள், இதில் அரவேக்காடு இதில் தனியாக இருக்குது. இப்போ 2வது தடவை போட்டது இதில் இருக்குது. இப்போ இது நல்லா வெந்த உடனே இதை தனியாக எடுத்துகிட்டு அதை கொட்டிக்கலாம். கொட்டினா சீடை ரெடியாக எடுத்து அடுத்தது முறுக்கும் வெள்ளை சீடையும் போட்டுடலாம். இதை வெந்து எடுத்த உடனே நான் காமிக்கிறேன். இது பாருங்கள், வெந்தெடுத்து கொதி அடங்கிட்டு பார்த்தீங்கன்னா, கொதி அடங்கினாலே அதை எடுத்துட வேண்டிதான். இது பாருங்கள், நான் எடுத்துடுறேன். இந்த ஒரு ஈடு போட்டோம் இல்லையா, அதை எடுத்திருக்கேன். சாதாரணமாக வந்து இது வந்து இது பாருங்க, கிட்ட காமி. இதை வந்து அரவேக்காடு நம்ம போட்டு எடுத்தோம் இல்லையா, 2 ஈடாக போட்டிருந்தோம். இந்த ஒரு ஈடு வெந்தெடுத்து இதை எடுத்துட்டேன். இப்போ இதை நம்ம போட்டுடலாம். இதில் போட்டுட்டு இதையும் எடுத்துட்டோம்னா உப்பு சீடை வேலை முடிஞ்சுது. உப்பு சீடை வந்து பார்த்துருப்பேன். நீங்கள் நல்லாவே வந்திருக்கு. நம்ம நேவேத்தியங்கிறதுனால நம்ம பார்க்கல உப்பெல்லாம் போருமான்னு. ஆனால் நல்லா இருக்கும்னு ஒரு நம்பிக்கை தான். அந்த கிருஷ்ணரோட அனுகிரகத்தில் எல்லாம் நல்லா இருக்கும்னுட்டு ஒரு நம்பிக்கை தான். இப்போ வந்து இதையும் இந்த ஈடையும் நான் போட்டு எடுத்துட்டு எப்பவுமே முதல்ல நம்ம சீடை போட்டு எடுத்துறது நல்லது. ஏன்னா அது வந்து எண்ணெய் குடிக்காது. சீடை வந்து எப்பவுமே நம்ம வைக்கிற எண்ணெய் ஃபுல்லாக அந்த நிறையா முதல்ல நம்ம வைக்கிறது எண்ணெய் நிறையா இருக்கும் இல்லையா, அதில் சீடையை போட்டு எடுத்துறது நல்லது. நல்லா அது வேகும். அப்போ தான் நல்லா வெந்துட்டு அது வந்து மற்ற இது மாதிரி இல்லாமல் அது உருண்டையாக இருக்கிறதுனால அது கொஞ்சம் வேகிறதுக்கு எண்ணெய் நிறையா வேணும். கொஞ்சம் நாழி ஆகும் அது. அதனால முதல்ல உப்பு சீடையை போட்டு எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் கைமுறுக்கு, தேங்குழல், வெள்ளை சீடை எல்லாமே அப்புறம் போட்டுக்கலாம்.
வெள்ளை சீடையெல்லாம் கொஞ்சம் எண்ணெயை குடிக்கும், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை வச்சு தான் அது போடணும். இப்போ இது நம்ம வச்ச எண்ணெய் அப்படியே தான் இருக்குது, இது எதுவுமே குறையவே இல்லை. அதனால நான் முதல்ல போட்டு எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொதி இருக்குது பாருங்கள், கொஞ்சம் கொதி இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் அந்த கொதி அடங்குற வரைக்கும் இருக்கட்டும். இது கொதி அடங்கின உடனே சீடையை எடுத்துடலாம். சீடையை எடுத்துட்டு வெள்ளை சீடையை போட்டுடலாம். பாருங்கள், இது நல்லா வந்துடுது, கொதி அடங்கிடுது. இப்போ இதையும் எடுத்துடலாம். பார்த்தா வெள்ளை சீடை ரெடியாக எடுத்து, உப்பு சீடை ரெடியாக எடுத்து வெள்ளை சீடை என்ன தான் போட போகிறோம். பாருங்கள், நல்லா வந்திருக்கா. இந்த ஷைனிங் இருக்கணும், ஏன்னா வந்து நல்லா வறுக்கிறதுனால தான் இந்த ஷைனிங் வரும். இல்லைன்னா சில டைமில் வந்து சீடை பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி பொறி பொறியாக இருக்கும், அவ்வளோவா ஷைனிங்காக இருக்காது. அதனால தான் வந்து நல்லா மாவை வறுத்துடுது. இப்போ இது வந்து நம்ம உப்பு சீடையை முதல்ல போட்டுட்டோம். இப்போ அதுக்கப்புறம் வெள்ளை சீடையை போட்டுக்கலாம், இல்லை முறுக்கு போட்டுட்டு கூட கடைசியில் வெள்ளை சீடையை போட்டுக்கலாம். அடுத்தது நான் அடுத்த பட்சணம் தயார் பண்ணும்போது பார்க்கலாம்.